வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் காலாண்டு தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகிக்கிட்டு இருப்பீங்க. ஏற்கனவே போன பதிவில் நம்ம பொருளியல் மற்றும் குடிமியல் பாடப்பகுதியினுடைய ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா வரலாறு மற்றும் புவியியல் பகுதியில் காலாண்டு பகுதிக்குரிய 5 பாடங்கள், கிட்டத்தட்ட 10 பாடங்களிலிருந்து ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் நம்ம கொடுக்க இருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் புக் இன்சைட்லேருந்து அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட, அதாவது வரலாறு மற்றும் புவியியல் பகுதியில் இடம்பெற்ற ஒரு மதிப்பெண் வினாவிடைகளையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ முழுமையாக இந்த பதிவை கேட்டு குறிப்பெடுத்து வச்சு படிங்க, சரிங்களா? ஃபஸ்ட் ஒன், முதல் உலகப் போரில் இறுதியில் நிலை குலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் யாவை? ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, உதுமானியர். மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? பதுங்கு குழிப்போர் முறை. பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? பிரிட்டன். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் லெனின். இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கை செய்து கொண்டது? போப். உலகத்தில் எந்த பகுதி டாலர் அரசியலை, ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை? லத்தீன் அமெரிக்கா. பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார்? உட்ரோ வில்சன். அமெரிக்காவின் முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? ஹிரோஷிமா. ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? யூதர்கள். வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது? 1976, 1976, சரிங்களா? சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்போது நடைபெற்றது? செப்டம்பர் 1949. எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது? 1991. எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் அல்லது சதி ஒழிக்கப்பட்டது? 1829. தயானந்த சரஸ்வதி அவரால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் என்ன? ஆரிய சமாஜம். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? மகாதேவ் கோவிந்த ரானடே. சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் யார்? தயானந்த சரஸ்வதி. இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் எத்தனை கிலோமீட்டர்? மாணவர்களே, இதுவரைக்கும் நம்ம புவியியல் பகுதி பார்த்தோம். ஒரு 16 கேள்விகள், ரொம்ப முக்கிய கேள்விகள் பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புவியியல் பகுதியிலேருந்து பார்க்க இருக்கிறோம், சரிங்களா? இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் 3214 கிலோமீட்டர். 3214 கிலோமீட்டர், 3214 கிலோமீட்டர். புள்ளி விவரங்களை கரெக்டாக குறிப்பெடுத்து வச்சு படிச்சுக்கோங்க, தவறாக எழுதிடக்கூடாது. அடுத்து, தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? ஆனைமுடி. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி ஆறு. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது? பாங்கர். ரொம்ப முக்கியமானது. புதிய வண்டல் படிவு அப்படிங்கும்போது அது காதர்னு சொல்லுவாங்க. பழைய வண்டல் படிவுங்கும் போது அது பாங்கர் அப்படி சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்து, மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெரும்பகுதி பஞ்சாப். மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெரும்பகுதி பஞ்சாப். சேசாலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு சமமலை கோடுகள். பருவக்காற்று காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இலையுதிர் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகம் காணப்படுகிறது? செம்மண். ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண். கரிசல் மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பருத்தி மண் அப்படின்னு சொல்கிறாங்க. கரிசல் மண்ணை பருத்தி மண் சொல்லுவாங்க. பருத்தி அதில் அதிகமாக விளைகிற காரணத்தினால கரிசல் மண்ணை பருத்தி மண் அப்படி சொல்கிறாங்க. இந்தியாவில் தங்க இழைப்பயிர் என அழைக்கப்படுவது எது? இந்தியாவில் தங்க இழைப்பயிர் என அழைக்கப்படுவது சணல். ரொம்ப முக்கியமான ஒரு மதிப்பெண் வினா இது. பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது? கோயமுத்தூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கோயமுத்தூர். ரொம்ப முக்கியமான ஒன்வேடு. மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன். நிறைய தேர்வுகள் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன். அடுத்து, சோட்டா நாகப்பூர் இப்பகுதி பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது கனிமப்படிவுகள். இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா. தேசிய தொலை உணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். ரொம்ப முக்கிய கேள்வி இது. அடுத்து, மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு மக்களியல். ரொம்ப முக்கியமான கேள்வி. ஃபஸ்ட்டு கேள்வி ஒரு பாடத்தில் வரும்.
அடுத்து எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து. இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் பெட்ரோல். இந்தியாவினுடைய முக்கிய இறக்குமதி பொருள் பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அடிக்கடி கேட்டிருக்காங்க. எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் பொதுவுடைமை கொள்கையை கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரைவை முன்வைத்தார்? ட்ரூமன். நெக்ஸ்ட்டு, பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தில் செயற்குழுவிற்கு 1969 தலைவராக பதவியேற்றவர் யார்? யாசர் அரபாத். ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது? மிட்வே போர். மாணவர்களை கடைசியாக பார்த்த 3 ஒரு மதிப்பெண்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40 ஒரு மதிப்பெண் வினா விடைகள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கண்டினியூ நம்முடைய சேனலில் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில், இந்த பதிவுகளுடைய டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புக்கு இன்சைடு கொஷினும் நான் சேர்த்து கொடுத்துருப்பேன். ஒரு 20 ஒரு மதிப்பெண்ணுனா அரசு பொதுத் தேர்வில் அதாவது அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட, அதாவது வரலாறு மற்றும் புவியியல் பகுதியில் கேட்கப்பட்ட ஒரு மதிப்பெண் வினாவிடைகளை நான் கொடுத்துருப்பேன். இது டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் தேவைப்படும் மாணவர்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற வாழ்த்துகிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.